திங்க் முன்னாடியே துரைசாமி சார் நிறைய பேசிட்டார். அவர் முன்னாடி இங்கே நின்று பேசுகிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது, அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து மோட்டிவேஷனை பற்றி பேசணுன்னு முகவரி ரமேஷ் கேட்டுட்ருந்தார். இங்கே வந்த பிறகு நான் பார்க்குறேன், இதில் நான் ஒன்றும் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மோட்டிவேஷன் அப்படின்னா ஒன்று வந்து சார் இப்போது பேசிட்டு போனார், அவர் பேக் போனாக இருந்து இந்த முகவரி ஃபவுண்டேஷனுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காருன்றது அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அரசியல் இதில் விமர்சகத்தில். பட் ஆனால் இது மாதிரி ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறது ஐ திங்க் பெரிய விஷயந்தான். அவர் அதை வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுக்கிற ஒரு ஜென்ரேஷன் நடுவில் ஒரு 20 வருஷமாக இல்லை 15 வருஷமாக இதை வந்து ரொம்ப பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அவரை விட நமக்கு முன்னாடி மோட்டிவேஷன் வேறு யார் இருக்க முடியுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அவர் தான் பெரிய மோட்டிவேஷனாக தெரிகிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையே மனிதநேயம் பற்றி சொன்னார் சார். தன்னோட வாழ்க்கையே அதுக்காக பல என்ன சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸை இங்கே இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு ஃபார்மில் கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கையை தரத்தை உயர்த்துறதுக்கு நிறையா ஆல்மோஸ்ட் 17 வருஷம் இல்லையா, 17 வருஷம் சொன்னார். அதுக்கு அவர் வந்து அவரோட ரொம்ப பேக்போனாக இருந்திருக்கிறாரு. ஸோ அவரோட ஒரு பெரிய மோட்டிவேஷன் எனக்கு யாரும் தெரியல எனக்கு இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக ரமேஷ். ஸோ இதுக்கு மேலே மோட்டிவேஷன் வேணும்னா நான் என்னோட இதுலேருந்து சொல்கிறேன். மோட்டிவேஷனுங்கிறது மேபி டாக்டர் இருக்காங்க இங்கே, அவங்க நிறைய அதை பற்றி பேசுவாங்க. பட் எனக்கு மோட்டிவேஷன் என்ன, என்னோட மனசு தான் மோட்டிவேஷன். செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன். ஸோ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து செயல்பாட்டுக்கு வரும். நாம் என்ன தான் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை நம்ம இது பண்ணாலும் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன், அப்பா அம்மா இவங்க 2 பேர் பெரிய மோட்டிவேஷன் லைஃப்பில். ஓகே, ஸோ இந்த 5 பேரை சொல்லியிருக்கேன், இவங்க தான் மோட்டிவேஷனுங்க. ஸோ இதை பற்றி வேறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக மோட்டிவேஷனில். டாக்டர் நிறைய பேசுவாங்க, அதை நம்ம உட்காந்து கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி 75வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ தினம் இல்லை, வருஷம், இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொண்டாட போகிறோம். அதில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ 25 வருஷம் கழித்து 100வது ஆண்டு கொண்டாடும் பொழுது இந்த ஒரு ரமேஷ் இங்கே இருக்கிற பல ஆயிரம் ரமேஷ்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஐ திங்க் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.